யார் அந்த நடிகை, யாரை பத்தி சமீபத்துல சிம்பன் அவர்கள் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பன் சொன்ன அந்த நடிகை வேற யாரும் கிடையாது, ஜோதிகா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மேடையில, ஒரு விருது வாங்கும் மேடையில ரொம்ப ஓப்பனா சிம்பன் பேசியிருக்க விஷயம் என்னன்னா, எனக்கு இப்படி, அதாவது குட் பேட் அக்லி படத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நான் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அந்த மெசேஜ்க்கு அவங்க உடனடியாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆன்டி கதாபாத்திரத்தை நடிக்கிறியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. பட் இருந்தாலுமே அவங்க பேசினதுக்கு நான் இன்னும் பெட்டராக வந்துட்டு ரிப்ளை கொடுத்தேன்னு தான் நினைக்கிறேன். டப்பா கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு ஆன்டி கதாபாத்திரம் எவ்வளவோ பெட்டர். நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற படத்துல வந்துட்டு ஆன்டி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ இப்படி நல்ல படத்துக்கு தேவையான முக்கியமான ஆன்டி கதாபாத்திரத்தில் நடிக்கிறது டப்பா கதாபாத்திரத்தில் நடிக்கிற விட எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த மேடையில் யார் அந்த நடிகை, யார் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்றத பற்றி சொல்லவே இல்லை. பட் ஆனால் அவங்க சொன்னது ஜோதிகாவை தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் சிம்ரன் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகையை வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஷேமான வார்த்தைக்கு மறுபடியும் ரிப்ளை பண்ணா டெஃபினட்டா வந்துட்டு அந்த ஈக்குவலுக்கு இருக்க ஒரு நடிகையா தான் இருக்கணும். ஸோ இப்படி ரொம்ப நாளா வந்துட்டு தேவையில்லாம பாய விட்டு வந்துகிட்டு இருக்க ஜோதிகா தான் இந்த மாதிரி பேசி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சிம்ரன் இந்த மேடையில் இந்த விஷயத்த சொல்லி செம்மையா வந்துட்டு ஜோதிகாவுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.